வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசப் போகிறோம். முதலாவது விடயமாக நாங்கள் பேச இருப்பது இந்த தேரர்கள் நடத்திய மாநாடு. இந்த மாநாடு எவ்வாறு நடைபெற்றது, இந்த மாநாட்டின் பின்னணி என்ன, இந்த மாநாடு உண்மையிலேயே அவர்களுக்கு வெற்றி அளித்திருக்கிறதா என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த சட்டத்தரணியின் கொலை, இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற கொலையாளிகள் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவை தொடர்பான தகவலையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதே வேளையிலே இந்த ஹெகல் பத்திர பத்மே என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் தொடர்பாகவும் அவர்களோடு தொடர்பில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான விவரங்களும் இப்பொழுது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பான தகவலையும், அதே வேளையிலே சட்டத்துக்கு முறையாற்ற விதத்திலே பணத்தை சேகரித்த நபர்களது பெயர் விவரங்கள் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவல்களையும் பார்த்துக் கொள்ளலாம். பாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். வழமை போன்றுதான், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த கடந்த வாரம் இடம்பெற்ற இந்த சட்டத்தரணியின் கொலை, இந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் தொடர்பான தீவிர தேடுதல்கள் இடம்பெற்று வருகின்றன. பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் போலீசார் தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையிலே இதில் 2 கொலையாளிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் பிரதான துப்பாக்கிதாரியாக இருந்தவர், T-56 ரக துப்பாக்கியோடு இறங்கி சூட்டிலே ஈடுபட்டவர். மற்றவர் 9mm பிஸ்டலோடு இறங்கி துப்பாக்கி சூட்டிலே ஈடுபட்டவர். இதிலே ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவரது பெயர், வீட்டு முகவரி எல்லாம் போலீசாரால் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரோபர்ட் சுரேஷ் என சொல்லப்படுகின்ற இந்த நபர் தான். இவரது பல்வேறுபட்ட முகங்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. AI தொழில்நுட்பம் மூலம் அவரது படங்கள் வரையப்பட்டு இப்பொழுது போலீசாரினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் இப்போ பார்ப்பீங்கள், நான் இதில் போடுற இந்த படம். இவர்தான் அவர். இவரை கண்டா உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் 44 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்தான் பிரதான துப்பாக்கிதாரி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த இவைகளை ஏற்றி இறக்கிற வேலை செய்த ஒரு நபரும் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார். பன்னிப்பட்டிய ஹோட்டலில் இருந்து இவைகளை ஏற்றி வந்ததாக சொல்லப்படுகின்ற காலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு நபர். அவரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இவர்கள் பயணித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாகனம் ஏற்கனவே எரிக்கப்பட்டு விட்டது. இன்னொரு வாகனம் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. KW 8733 என்று சொல்லப்படுகின்ற அந்த வாகனம் தான் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பது பிறகு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் துரித விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டத்தரணியின் கொலையின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்றே பெரும்பாலும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அடுத்த விடயத்துக்கு வரலாம். கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி இந்த புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு கொலை ஒன்று இடம்பெற்றிருந்தது. அந்த கொலையோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வேளையில் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. அதில் ஒரு சட்டத்தரணி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையிலே பல்வேறுபட்ட போலி கணக்குகள் அவர் பெயரில் திறக்கப்பட்டு அந்த வங்கியிலே பணங்கள் வைப்பிலிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டத்தரணி வேலை செய்து உழைக்கின்ற பணத்தை விட மேலதிகமான பணங்கள் இவரது வங்கியிலே வைப்பிலிடப்பட்டிருக்கின்றன என்றும் போலி அடையாள அட்டை பாவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இப்பொழுது போலீஸ் தரப்பால் நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரிடம் கடந்து இப்பொழுது இந்த விசாரணைகள் நீதிமன்றத்திலே இடம்பெற்று வருகின்ற வேளையில் போலீஸ் தரப்பால் இந்த அறிக்கை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, போலி தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி இவர் பல்வேறுபட்ட கணக்குகளை நிர்வகித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8க்கும் மேற்பட்ட கணக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீசார் இவை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இந்தியாவிலே இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்ற அவர் நரேந்திர சிங் மோடி அவர்களை மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கிறார். மோடி அவர்களோடு பல்வேறுபட்ட உறவுகள் தொடர்பாகவும் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்களின் போது கை கொடுத்து உதவிய இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை அந்த இடத்தில் தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற வேளையில் எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு ஒலிக்கீட்டாக இந்தியா இருக்கிறது என்றே பலராலும் பார்க்கப்படுகிறது. ஒரு தொப்புள் கொடி உறவாக எங்களது நாட்டில் ஏற்பட்ட அந்த இன்னல்களின் போது எவ்வாறு இந்தியா கை கொடுத்து உதவியது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா இப்பொழுது இந்திய பிரதமர்
மோடி அவர்களை சந்தித்து உரையாடியிருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷகரமான விடயமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் பொது பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்திலே ஒரு பெரும் விடயத்தை போட்டு உடைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த சட்டவிரோதமான பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமான சொத்துக்களை வைத்திருந்த பலர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாதாளுலக குழுவைச் சேர்ந்த பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ரவீந்திர பண்டார ஒரு கேள்வியை எழுப்பிய வேளையில் அதற்கு பதில் அளித்த வேளையில் தான் பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். இதிலே போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற கெகல்பத்திர பத்மே உட்பட பலரது சொத்து விவரங்கள் இப்பொழுது அரசால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பான தகவலும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பல மில்லியன் கணக்கான பணங்கள் இவற்றின் மூலமாக கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதிலே ஒரு தமிழரும் இருக்கிறார். அவரது சொத்துக்கள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 2 படகுகள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது தவிர பல்வேறுபட்ட கட்டி முடிக்கப்படாத வீடுகள், பல்வேறுபட்ட வாகனங்கள், பல்வேறுபட்ட சொத்துக்கள் என்பனவெல்லாம் இந்த குழுக்களிடமிருந்து இப்பொழுது கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் வருமானத்துக்கு மீறி மிக மிக மோசமான முறையிலே சேகரிக்கப்பட்ட சொத்துக்களாக இருப்பதாக இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவைகள் தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஒரு சிலரது சொத்துக்களின் மதிப்புகள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு மாநாடு, இந்த மாநாடு பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை நாட்டிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட செயல்களுக்கு கண்டித்து இந்த மாநாடு இடம்பெற்றதாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரத் வீரசேகர போன்ற இனவாதத்தை கக்குகின்ற இனவாதிகளின் பின்னணியிலே தான் இவை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சரத் வீரசேகர போன்றவர்களது கருத்துக்களை மக்கள் இப்பொழுது கருத்தில் எடுப்பதில்லை. அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை மக்கள் ஏதோ விளையாட்டு செய்தி என்று கேட்டு சென்று விடுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் தொடர்பான தகவல்களை காவிக்கொண்டு பௌத்த தேரர்கள் இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதுதான் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. திருகோணமலையில் ஆரம்பித்த இந்த புத்தர் சிலை விவகாரம், அதன் பின்னணியில் கைது செய்யப்பட்ட கசப்பதேரர், அந்த கசப்பதேரரின் பின்னாலே தான் இந்த போராட்டங்கள் எல்லாம் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருந்தன. பெரும் போராட்டமாக கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட பௌத்த பிக்குக்கள் இவற்றிலே பங்கு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட வெறும் 300 வரையான பௌத்த தேரர்களே அங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லா பௌத்த தேரர்களும் இவ்வாறு இனவாதம் பேசுபவர்கள் அல்ல. ஒரு சில பௌத்த தேரர்கள் மட்டுமே இவ்வாறு இனவாதத்தை கையில் எடுத்து தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டிலே பௌத்தத்துக்கு மரியாதை இல்லை, பௌத்தத்தை காப்பாற்ற வேண்டும், பௌத்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் மனங்களிலே மீண்டும் இனக்குரோதத்தையும் இந்த பௌத்த மேலாதிக்க தன்மத்தையும் விதைப்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த ஒரு செயற்பாடு இப்பொழுது தோல்வி கண்டிருக்கிறது என்றே தெரிவிக்க வேண்டும். அதே வேளையில் அன்றகுமார் திசநாயக்கா மற்றும் ஹர்னி அமர்சூரிய போன்றவர்கள் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட தேரர்கள் தானம் வழங்குவார்கள், தானம் வழங்கப்படும் என்று தெரிவித்து பஸ்களில் ஏற்றி வரப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற குரல் பதிவு ஒன்று அண்மையிலே வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். எனவே நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். நாடு முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அன்றகுமார் திசநாயக்கான் சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி பல்வேறுபட்ட உலகத் தலைவர்களால் போற்றப்படுகிறார். நாட்டு மக்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற அந்யோன்ய தொடர்புகள் தொடர்பாக இந்தியாவிலே அவர் போய்கின்ற ஒரு மீட்டிங்கிலே எவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். $1200 மில்லியன் பணத்தை திரைசேரியில் வைப்பு செய்ய முடிந்திருக்கிறது என்றால், குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலே இவ்வாறான பணத்தை இந்த திரைசேரியிலே அன்றகுமார் திசநாயக்காவால் வைப்பு செய்ய முடிந்திருக்கிறது என்றால் நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளலாம். குற்றப்பட்டியல்கள் செய்து வருகின்ற நாடுகள் பட்டியலிலே இலங்கை முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் தடுக்கப்பட்டிருக்கிறது. போதை சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் இப்பொழுது பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பௌத்த மேலாதிக்க பிடித்த இந்த பௌத்த தேரர்கள் எதற்காக இந்த சரத் வீரசேகர போன்றவர்களது கருத்துக்களை கேட்டு இவர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பது பெரும் பிரச்சனையாக மாறியிருப்பதாக சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்கின்றன. மக்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கிறார்கள். திருகோணமலை நீதிமன்றத்துக்கு முன்னால் கசப்பதேரர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யார் யார் போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அந்த நபர்கள்தான் இன்றும் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அது தவிர இந்த போராட்டம் இன்று நடைபெற்றதா என்றால் இல்லை. நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற
அந்த ஆட்சி காலத்திலும் தமிழரசு கட்சிக்கு எதிராக இதே பிக்குகள் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற புலிகளுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயற்படுகிறது, நாட்டை தமிழர்களிடம் கொடுத்துவிடப் போகிறார்கள் என்பது போன்று அப்பொழுது இந்த டிஎன்ஏயின் ஆட்சிக்கு எதிராகவும் டிஎன்ஏ எதிர்க்கட்சியாக இருந்த வழியில் அதற்கு எதிராகவும் இந்த பௌத்த தேர்கள் போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அது தவிர இந்த பௌத்த தேர்களில் ஒரு சில குறிப்பிடப்பட்ட தேர்களை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அந்த போராட்டம் சோபை இழந்த ஒன்றாக மாறியிருப்பது கண்கூடாக தெரிகிறது. எனவே மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் என்று இதிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அதே வேளையில் இன்றைய தினம் போலீஸ் தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு தகவல், இந்த கெகல்பத்ர பத்மியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்கின்ற தகவல் இப்பொழுது பெறப்பட்டிருப்பதாகவும் 30 தொலைபேசி அழைப்புகள் தொடர்பாக இப்பொழுது விவரங்கள் பதியப்பட்டிருக்கின்றன, அவைகள் தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் மிக விரைவிலே ஒரு பாரிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளப் போகிறது என்பது மட்டும் எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது. பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று. இந்தியாவில் இருந்து வந்து அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள்ளே மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை இந்திய மீனவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பல தடவைகளில் தெரிவித்திருக்கிறோம். இவ்வாறு வருகின்ற நபர்கள் ஒரு சில வழிகளில் கைது செய்யப்படுவார்கள், ஒரு சில வழிகளில் விரட்டி அடிக்கப்படுவார்கள். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நெடுந்தீவு கடற்பரப்பிலே 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், மன்னார் கடற்பரப்பிலே 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இவர்களிடமிருந்து படகுகள், மீன்பிடி உபகரணங்கள் எல்லாம் இப்பொழுது கடற்படையினரால் பிடிக்கப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது தெரிவித்திருக்கிறது, யாழ்ப்பாணத்திலே பிடிபட்ட நபர்களுக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட்ட வழியில் அவர்களை எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல தலைமன்னார் பகுதியிலே பிடிபட்ட அந்த மீனவர்களுக்கு மன்னார் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, எதிர்வருகின்ற 4ஆம் தேதி வரை இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு. எனவே 2 மீனவர்கள், மொத்தமாக 12, 10, 22 மீனவர்கள் இவ்வாறு பிடிபட்டிருக்கிறார்கள். இவர்களது படகுகள் இனி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் விடுவிக்கப்படுமா அல்லது இங்கே தடுத்து வைக்கப்படுமா என்பது நமக்கு தெரியாத விடயமாக இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த இந்திய கடலில் இருந்து இங்கே வந்து மீன்பிடிக்கு வருபவர்கள், இங்கே வந்தால் உங்களது மீன்பிடி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும், அதே வழியில் சிறையில் அடைக்கப்படும். உங்களை நம்பி இருக்கின்ற குடும்பங்களின் பாடு அதோ பாடாகத்தான் போய் முடியும். எனவே சற்று அவதானமாக இருந்து கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்லது உறவுகளை, இதுதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.